பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோவாபிலிருந்து நகோமி இப்பொழுது பெத்லெகேமுக்கு புறப்படுகிறார். புறப்படும்போது நகோமியின் 2 மருமக்கள் ஓர்பாள், ரூத் இருவரும் நகோமி கூட புறப்படுகிறார்கள். போகும் வழியிலே நகோமி அவர்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிருங்க, அங்கேயே உங்கள் வாழ்க்கையை தேடுங்கள் என்று சொல்லும்போது அதனுடைய 10வது வசனத்தில் இருவரும் சொல்லுகிறார்கள், அதாவது ரூத்தும் ஓர்பாளும் இருவரும் சொல்லுகிறார்கள், உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம். தீர்மானம் எடுக்கிறார்கள். ரூத் என்ன தீர்மானம் எடுக்கிறாளோ அதே தீர்மானத்தை தான் ஓர்பாளும் எடுக்கிறாள். ஒரே தீர்மானத்தை இருவரும் எடுக்கிறார்கள். இப்படி இருவரும் தங்கள் தீர்மானத்தை தெரிவித்த போது நகோமி சில காரியங்களை சொல்லுகிறார்கள். நகோமி சொன்ன காரியத்தில் கேட்கிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கான காரியம் இல்லை, மாறாக இருக்கிற நம்பிக்கையும் அற்றுப்போவதற்கு ஏதுவாக தான் நகோமியின் பேச்சு இருந்தது. இதை கேட்டதும் 14வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றார், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இருவரும் தீர்மானம் எடுக்கிறார்கள், தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் சூழ்நிலை நகோமி விளக்கின போது ஓர்பாள் தீர்மானத்திலிருந்து பின்வாங்குகிறாள். ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். அவள் மன உறுதியாயிருக்கிறதை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை இதுதான். பல தீர்மானங்களை எடுக்கிறோம், ஆனால் பல காரியங்களை முன்வைத்து, பல காரணங்களை முன்வைத்து நாம் தீர்மானங்களிலிருந்து பின்வாங்குகிறோம். இதனால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மையான அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். இந்த ரூத்தை போல இந்த ஓர்பாளும் மன உறுதியாய் இருந்திருந்தால் இந்த ரூத்தின் சரித்திரம் எழுதப்பட்டது போல ஓர்பாளுக்கும் ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். அவள் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானமே. ரூத் என்ன தீர்மானம் எடுத்தாளோ அதே தீர்மானம், ரூத் எந்த பாதையில் பயணித்தாளோ அதே பாதையில். ஆனால் தீர்மானத்திலே ஓர்பாள் உறுதியாய் இருக்கவில்லை. எனவே அவளுடைய சரித்திரம் என்னானது என்று தெரியவில்லை. ஆனால் ரூத் என்ன வந்தாலும் சரி, நகோமியை பார்த்து சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். 16, 17 வசனத்தில், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். தீர்மானத்தை அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அதில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாள் என்றால், மரணமே அல்லாமல் வேறொன்றும் பிரிக்காது. இந்த உறுதி, தேவனுக்கென்று நாம் பல தீர்மானங்களை எடுக்கிறோம், ஆனால் பல காரணங்களை முன்வைத்து அதிலிருந்து பின்வாங்குகிறோம். இதனால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பல மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் காணாமலே போகிறோம். இந்த ஓர்பாள் போவாசின் வயல் நிலமும் தெரியாது, போவாசையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவள் காணாமலே போய்விட்டாள். ஆனால் ரூத் இதையெல்லாம் கண்டு அனுபவித்தது மாத்திரமல்ல, மத்தேயு 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு எழுதும் கூட்டத்தில் இந்த ரூத்தின் பெயரும் இடம்பெற்றது. தீர்மானத்திலே மன உறுதியாக இருப்போம், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. பல தீர்மானங்களை எடுக்கிறோம், ஆனால் பல காரணங்களை முன்வைத்து பின்வாங்குகிறோம். அப்படி இராமல் எடுத்த தீர்மானத்தில் மன உறுதியாக இருந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.